sweetheart, happy birthday to you. Happy birthday, dear sweetheart, happy birthday to you. Happy birthday, dear sweetheart, happy birthday to you. This is your day. So let நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் மார்ட்டின் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹேனா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருக்கக்கூடியதான உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை நாம் துவங்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபித்து ஆரம்பிப்போம். இந்த துவக்க ஜெபத்திற்கு நாளில் பாஸ்டர்மா வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து நம் பாடல்களை பாடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, நீங்கள் வாங்கப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, சிறு பிள்ளையை நேசிக்கிற தேவன் நீங்கப்பா. பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போன்றது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே, இந்த வேளையில் ஹேனாவுக்கு இந்த முதலாம் ஆண்டு பிறந்த நாளை கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் துவங்க இருக்கிறோம் அப்பா. தேவன் தாமே இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. ஆவியானவரே அப்பா, இந்த விழா தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அப்பா பிள்ளையோடு கூட இருக்கட்டும். இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய மகிமை அப்பா வெளிப்படட்டும் அப்பா. தேவக்கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீங்கள் தாமே ஆசிர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இதில் பாடல் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய தேவ மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஆவியானவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு சில பாடலை பாடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அருமையான குடும்பத்தாருக்கு செய்ததான எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரை நன்றி செலுத்தும் வண்ணமாக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாராக. அதற்கு முன்பதாக குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இங்கே மேலே உட்காருங்கம்மா, வாங்க. ஜீசஸ் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எஸ் ஆமென். தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா ஜீசஸ். எத்தனை பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க வீட்டில இருந்து வரும்போது யாரெல்லாம் கையை கொண்டு வந்திருக்கிறீங்க? கையை கொண்டு வந்தவங்கள கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்களேன். எல்லாம் நல்ல கரங்களை நல்ல கையை தூக்கி காட்டுங்க. ரெண்டு கையை கொண்டு வந்தவங்கள கை காட்டுங்க பார்ப்போம். அப்படியே நீங்கள் நல்லா கை தட்டி பாட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், பலன் உண்டாகும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் பாடும்போது, நீங்கள் ரெண்டாவது நாங்கள் பாடும்போது நீங்கள் சேர்ந்து எங்களோடு கூட பாடுங்க. கர்த்தர் உங்களை இந்த பாட்டின்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.
சேர்ந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இன்னும் உற்சாகமா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எடுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எடுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் பார்த்து கொண்டு, சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் பார்த்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இந்த பாடல் தெரிந்து சத்தமா பாடுங்க. ஆமென். நல்ல சத்தம் ஆண்டவரை உயர்த்தி, நன்மை செய்தீரே. அன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்லதே நன்மை செய்தாரா. அன்றி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இந்த குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே. சேர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க வாயர்கள். ஆமென். ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு, சொல்லுங்க, உமக்கு சொந்தமாய். நல்ல சத்தமாண்டவரை உயர்த்தி சொல்லுங்க, வைத்துக் கொண்டு. நன்றி தகப்பனே. அவரை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்மை செய்தவரே, நன்றி தகப்பனே. நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பால் பீடம் கட்டுவோம், சேர்ந்த ஆண்டவரை உயர்த்தி. ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி. ஆமென். நன்மை செய்தீரே. நன்றி பால் இடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பாலி. ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை இன்னுமாய் மகிமைப்படுத்துவோம். அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் என்ன பண்ணுவோம், நம்ம நன்றி சொல்லுவோம், தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதை முதற்கொண்டு இதுவரைக்கும் நடத்தினதான தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மை செய்த தேவாதி தேவனுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்லா சூப்பர்.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவரை உயர்த்தி சொல்லுவோம், போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமலே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். இன்னும் உற்சாகமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் எப்படிப்பட்டதான தேவனாய் இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் இருந்து ஆண்டவர் நம்ம மீட்டெடுத்ததான ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை உயர்த்தி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவன் கொடுத்து நீர் வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு சிரிக்க கூடாதுனே வந்திருக்கிறீங்க. அப்படியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஒரு 500 பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, இன்னும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நல்ல புன்சிரிப்போட பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஜீசஸ். விசுவாசிங்க கொஞ்சம் எழுந்து நிக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் எழுந்து நிக்கலாமே. தேவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியதான வண்ணமாக இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவர் உதவி செய்ததான இம்மானுவேலராய் இதுவரைக்கும் இந்த குடும்பத்தாரோடு கூட ஆண்டவர் இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவர் திருமணத்தை ஆண்டவர் நடத்தி இந்த நாளில் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல குழந்தையை கற்றுக் கொடுத்து மட்டுமாய் நடத்தி வந்ததான தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லோரும் கண்களை மூடி இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்திடும்
யெகோவாயிரே. Praise the Lord. Hallelujah. சத்தமா ஒரு அலையிலே சொல்லாமே. ஒரு சின்ன ஒரு உதவி உங்ககிட்ட என்னன்னா, பாஸ்டர் சொன்ன மாதிரி ப்ளீஸ் முன்னாடி we have many places. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல செட்ரேட் ஆகிட்டு இருப்பீங்க, அது நல்லா தெரியுது எனக்கு. ஆகிலும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த வீடியோ கவரேஜ் பண்ணும்போது ஜனங்களாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆமாம், அதனால் ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃபில் பண்ணும்படியா இவ்வளோ அன்பாய் கேட்டுக்கொள்ளும். ரொம்ப லாங்லலாம் கூட உட்கார வேண்டாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் முன்னாடி வாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து பிள்ளையை ஆஸ்வதிக்க வந்துருக்கிறோம். ஆமென். சத்தம் வரலையே? ஹல்லேலூயா. ஹானா கிரேஸை நம்ம பிளஸ் பண்ண வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் இங்கே சொல்றீங்க நாங்கள் பிளஸ் பண்ண வந்திருக்கிறோம்? நீங்கள் நிறைய கிஃப்ட் கொடுப்பீங்க, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நீங்க கொடுக்குற கிஃப்டை விட உங்க பிளெஸ்ஸிங் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை அழகா சொன்னார், உங்க பிளெஸ்ஸிங்ஸ் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால பிளஸ் பண்றவங்க, நாங்க பிள்ளைய பிளஸ் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் முன்னாடி வந்தா போதும். பிளஸ் பண்ண விரும்பாதவங்க நீங்க பின்னாடியே உட்காந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க பிள்ளைய பிளஸ் பண்ண வந்திருக்கிறோம் பாஸ்டர் இன்னைக்கு அப்படின்னு சொல்றவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். இந்த பிள்ளையை நேசிக்கிறவங்க, பிரதர் ரூபன், ஷாலினி, ஆமா, அந்த ஃபேமிலியை ரொம்ப அன்பு கூறுறவர்கள், நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நினைக்கிறேன். so they will come forward. ஆமா, take your seats and ஆமா, பிள்ளையை bless பண்ணுங்க. ஆமென். okay, right, God bless you. thank you, thank you, thank you so much, thank you so much. ஆமா, God bless you. thank you, thank you. என்னை நடத்தினீ. ஆமென். இம்மட்டும் என்னை தாங்கினீ. இம்மட்டும் என்னை நடத்தினீ. ஓ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் தேவைகளை அறிந்து விண்வாசல்களை திறந்து, எந்தன் தேவைகளை அறிந்து, ஓ, விண்வாசல்களை திறந்து, ஆமென், எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. இம்மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தி. இம்மட்டுமாமே இம்மட்டும் என்னை தாங்கினீ. ஓ, இம்மட்டும் என்னை நடத்தினீ. இம்மட்டும் என்னை தாங்கினீ. இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எல்லாம் சொல்லுமா? எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே, அவர் என்றுமே போதுமானவர். அந்த கார்ட்லயே இருக்கட்டும், அந்த கார்ட்லயே இருங்க. ஆமென். பீட் வேண்டாம், ஆமென், ரிதம் வேண்டாம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் இந்த மாலை சொல்றீங்க எங்க ஆண்டவர் நல்லவர்? பிரதர் ரூபன், ஷாலினி, ஐ அம் ரைட்?
ஆமா, அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். நான் பாடம் பார்த்தீங்களா அந்த வார்த்தை, எந்த தேவைகளை அறிந்து விண் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவா எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவர். இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆண்டவர் இந்த வருஷம் 2023ஆம் ஆண்டு தொடங்கி இந்த நாள் இந்த நிமிஷம் வரையிலும் என்னை நிறைவாய் நடத்தியிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஒரு குறை இல்லாமல். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எந்த இயேசு நல்லவரே. ஆமென். அவர் என்றுமே போதுமானவர். நீங்க வாய்த்தன்னு சொல்லுங்களேன், எந்த இயேசு அவர் என்றுமே. அவர் இந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல நல்லவன் என்ற வார்த்தையை மாத்திட்டான். சார் அவர் ரொம்ப நல்லவர் சார். என்ன நல்லவர், என்ன நல்லவர் கேட்டீங்கன்னா, காசு கொடுத்தா வேலையை கச்சிதமா முடிச்சிடுவார். நல்லவன்ற வார்த்தை எப்படி மாத்திட்டாங்க பாத்தீங்களா? காசு கொடுத்தா சார் அவரை விட ரொம்ப நல்லவர் சார். எப்படின்னு கேக்குறீங்களா? வேலை முடியலன்னா காசை திரும்பி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மை நேசிக்கிறவர், நமக்கு கொடுக்க கூடியவர். ரூபன் ஷாலினிக்கு கர்த்தர் ஹானா கிரேஸ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தர் கிருபையா, ஆங்கிலத்துல கிரேஸ் சொல்லப்பட்டிருக்கு, தமிழ்ல கிருபை. God has given the this child as a grace. கிருபையா. ஆமென். கரங்களை வைத்து சொல்லாமா, எந்த இயேசு வரலையே, சத்தம் வரலையே, நல்லவரே அவர் என்றுமே. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எந்த இயேசு அவர் என்றுமே, அவர் என்றுமே போதுமானவர். ஆக்சுவலா இந்த மீட்டிங் அதுக்கு தான், நம்ம பிள்ளையை bless பண்ண வந்திருக்கிறோம். பட் ஆக்சுவலா we want to thank God. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஹானா கிரேஸ் கொடுத்திருக்கிறீங்களே, அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு பெரிய செலிப்ரேஷனை பண்றதுக்கு காரணம் இந்த பிள்ளையை ஆஸ்வதிக்கிறதுக்காக மாத்திரமல்ல, இந்த பிள்ளை கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு நன்றி பாச சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஒரு நன்மை செஞ்சா we should say thanks to that person. ஆமென். அந்த நபருக்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க பிள்ளை பெறல அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியுமா? பிள்ளை இல்லாம இருக்கிற எத்தனையோ பெற்றோர் வேதனையில் இருக்கிறாங்க, கலக்கத்தில் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. நாங்கள் அரிதுவாருக்கு ஒரு வாட்டி கர்த்தருடைய ஊழியம் செய்யும்படியாக நாங்கள் போயிருந்தோம். வட மாநிலத்தில் அரித்வார் என்ற பகுதியில் அங்க பெரிய ஒரு நதி ஓடுகிறது. கவனிக்கிறீங்களா? சீக்கிரமா முடிச்சிடலாம். பெரிய நதி ஓடுது. அந்த நதிக்கு பேர் கங்கா நதி. அந்த கங்கா நதியில ஒரு அம்மா தன்னுடைய பச்சில குழந்தையை கொண்டு வந்து, நான் கங்காவுக்கு காணிக்கைய கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தையை தூக்கி நதியில போட்டுட்டான். குழந்தை செத்துருச்சு. ஒரு அம்மா ஓடி வருது, அம்மா இந்த குழந்தை ஏமா நீ போட்ட? இல்ல, எனக்கு நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா என் குழந்தைய நான் பண்ணிட்டேன், காணிக்கையா கொடுத்துட்டேன், அப்பதான் நான் பாவ நிவர்த்தி அடைய முடியும், அதனால நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுச்சு. அம்மா, நீ வளர்க்கலனா அந்த பிள்ளை என்கிட்ட கொடுத்துடலாம்லம்மா. 20 வருஷமா குழந்தையே இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், அந்த கொலை நான் உன் கூட கொடுத்துருப்பேனே. நான் கங்கா நதியில கங்கா தாய்க்கு கொடுத்துட்டேனே. ஐயா, பிள்ளை இல்லாத நிலையில் இருக்கிற குடும்பத்தினுடைய நிலையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், எத்தனையோ வைத்தியங்களை பண்ணிட்டோம், எங்க கிட்ட குழந்தை இல்லை. இப்ப சொல்லுங்க, சகோதரர் ரூபன் அவர்களுக்கும் ஷாலினி அவர்களுக்கும் கர்த்தர் பேர்பட்டதான பெரிய கிருபையை செய்திருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எந்தன் இயேசு அவரே, அவர் என்றுமே, அவர் என்றுமே. சொல்லுங்க வாய் திறந்தமே, எந்தன் இயேசு அவர் என்றுமே, அவர் என்றுமே போதுமானவர். நான் வேதத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஐயா சொன்னாங்க, நீங்க தான் மெசேஜ்னு சொல்லிட்டாங்க. கடந்த மாதத்திலே சொல்லிட்டாங்க, 9th நீங்க வந்துடணும், உங்களோட நோட்ல நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ஐ வாஸ் ப்ரே ஃபார் தட். இந்த பிள்ளை ஆனா பிள்ளையா நமக்கு தெரியல. ஸோ வி வில் ப்ரே. அப்போ எனக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். நான் இங்க வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த வசனம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மேடை ஏற வர அந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட நம்பனாரா இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பிளஸ் பண்ண வந்திருக்கிற நீங்க எல்லாம் சொல்ல போற ஒரே வார்த்தை ஹேனா கிரேஸ பார்த்து, கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. ஆமா, ஏன் சொன்னா இந்த சாமுவேலை குறித்து நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. இந்த பிள்ளை 3 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றவனாய் இருக்கின்றான். அல்லேலூயா. என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதல்ல இவனை குறித்து சொல்லுவோம், அவன் வளர்ந்தானா. ஆமென். பிள்ளை வளர வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. ஆமென். பிள்ளை வளரலன்னு சொன்னா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமா, ஒரு பிள்ளை எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு ஸ்தோத்திரிக்கிறோம் 23, ஆனா குழந்தையாவே இருந்தாங்க. ஆமென். பிள்ளை வளரவில்லை என்று சொன்னால் அது ஸ்தோத்திரிக்கிறோம், அது வளர்ச்சி அல்ல. ஆமென். வளராத பிள்ளைய ஸ்தோத்திரிக்கிறது வளரவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆமென். அப்ப வளருகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அறிவு, ஞானம், புத்தி எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணோம், வளர்ந்த ஒரு பிள்ளை தான் முழுமையான ஒரு மனுஷனாக மாற முடியும். அல்லேலூயா. வளராத வரையிலும் ஸ்தோத்திரிக்கிறோம், அது முழுமை பெறாது. ஆமென். அப்ப பிள்ளை பிறந்து 1 வருஷம், we are celebrating the first birthday. ஆமென். அப்ப 1 வருஷமாக இந்த பிள்ளையை வளர்த்தவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, இங்க சாமுவேல் என்ற பிள்ளையானனை குறித்து நாம பார்க்கிறோம். அவன் வளர்ந்தானாம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கிற எந்த பிள்ளையும் வளரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தரோடு கூட இருக்கிற. இனி நிறைய பேர் சொல்லுவாங்க வளர்ந்திருப்பாங்க, ஆனா சொல்லுவாங்க இவனுக்கு அறிவே இல்லைன்னுவாங்க, இவனுக்கு புத்தியே இல்லைன்னுவாங்க. அப்படின்னா அர்த்தம், வளர்தலுடைய அர்த்தம் அறிவு வளர்கிறது, புத்தி வளர்கிறது, ஞானம் வளர்கிறது. அல்லேலூயா. ஆமா, பக்குவம் உள்ளவர்களாய் வளர்கிறார்கள். ஆமா, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, முந்த காலத்துல ஸ்தோத்திரிக்கிறோம், எங்க காலம் நம்ம காலம் வச்சுக்கலாம், எல்லாரும் நீங்க தான் இருக்கிறீங்களே. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் கூப்பிட்டாங்கன்னா நம்ம உள்ள இருந்து வரவே மாட்டோம். வாடா வீட்டுக்கு, எங்க ஆபீசர் வந்திருக்கிறாரு, வந்து ஒரு வணக்கம் போட சொல்றா, இல்ல பாஸ்டர் வந்திருக்கிறாரு ஒரு ஸ்தோத்திரம் பண்றானா வெளியிலே வர மாட்டான் பிள்ளை. ஆமா, இப்ப இருக்கிற பிள்ளை அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம் உள்ள வந்த உடனே ஹாய் அங்கிள் அப்படின்றான், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேக்குறான். ஸ்தோத்திரம். அவருக்கு முன்னாடி என்ன பண்றான், கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான். நீங்க யாரு, எங்க இருக்கிறீங்க, எல்லா விவரத்தையும் அவனே கேட்டுறான். ஸ்தோத்திரம். அப்பா அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி. ஆமா, சிலர் என்ன பண்றாங்க, இன்னும் கூடுதலாக என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைகள் அவர்களே கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கணும், இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சோடனே நமக்கு ஏதோ தத்தக இங்கிலீஷ் வருமா, ஸ்தோத்திரம், நம்ம பேச வர்றது கிடையாது. யோசிக்கிறோம், அவன் அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி பயங்கரமா பேசுறான். இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பயங்கர ஹைக்யூ ஜாஸ்தியா இருக்குது. ஆமென். ஆமா, இப்போ நல்ல தைரியமா பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம், நல்லா பேசுறாங்க, நல்ல ஆக்டிவா இருக்கிறாங்க, நல்ல வளர்ச்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். ஆமென்.
இது எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் அதே நேரத்துல அந்த பிள்ளை வளரும் பொழுது யாரோடு கூட சேர்ந்து வளர வேண்டுமானால் கர்த்தரோடு கூட சேர்ந்து வளரணும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு அவனுக்கு சொல்றேன்னு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளையுடைய சேஷ்டை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்தது. ஆமென். நாம பிள்ளைகளை கர்த்தரோடு கூட, வசனம் சொல்லுது, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அப்படி வளர்த்தா அந்த பிள்ளைகள் இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பாங்க. எதுக்கு இந்த கூட்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கூட்டம் இந்த பிள்ளை ஆசீர்வாதமா, அழகா சொன்னாரு, நாங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைய நாங்கள் கர்த்தருக்குள்ள வளர்க்கணும்னு ஸ்தோத்திரிக்க நாங்க விரும்புறோம். கவனிங்க கவனிங்க கவனிங்க. கொஞ்ச நேரம் பேச வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு யாரும் பேச வேண்டாம். கவனிங்க, அவர் சொன்ன வார்த்தை அதுதான். நாங்க கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு கர்த்தர் கற்று தர வேண்டும். இது எந்த பெற்றோரும் அப்படி என்ன பண்றது இல்ல, சொல்லுகிறது இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்கள் பிள்ளையை தாங்கள் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஒரு காலத்துல பிள்ளைகள் வளர்ந்தார்கள், இப்பொழுது பிள்ளைகளை வளர்க்கிறோம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், நம்ம அப்பா அம்மா எல்லாம் இனி ஸ்கூலுக்கு வந்துக்கிறாங்களா? வந்ததே கிடையாது. நம்ம ஸ்கூலுக்கு போவோம் வருவோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவார், 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க, மத்ததெல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிருங்க. இப்ப அப்படி கிடையாது. பிள்ளை கிட்ட ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா சொல்றாரு, டேய் சார் 2 கண்ணை மட்டும் விட்டுரு, மத்ததெல்லாம் நீ பிரிச்சு மேய்ஞ்சிருன்னு அப்பா வந்து யார் சொல்லி கொடுக்குறாரு? பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமாக மாறிவிட்டது. ஆமென். ஆனால் கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஸ்தோத்திரிக்கிறோம், நாம பிள்ளைகளை எவ்வளவு கேர் பண்றோம். போகும்போது வரும்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போடுறதுல இருந்து ஸ்தோத்திரிக்கிறோம், அவ்வளவு கவனிக்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல அந்த பிள்ளை நம்மோடு இருப்பதை விட கர்த்தரோடு இருக்கணும்ன்ற விருப்பம் நிறைய பேருக்கு இல்ல. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம், பிள்ளை கர்த்தரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளை யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும். அப்ப கர்த்தரோடு இருக்கிற பிள்ளை கர்த்தருக்குள்ள இருக்கும். கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளை நிச்சயமா சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கும். ஆமென். எப்படி நடக்கும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கும். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மிகவும் குறைவு. காரணம் என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரி, அவள் கர்த்தருக்குள் இல்லை. கர்த்தருக்குள் இருக்கிற அனுபவம் அது. முதல்ல கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் அது. சர்ச்சுக்கு போவாங்க, சபைக்கு போவாங்க, தேவன் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் ஆராதிப்பாங்க. அங்க போய் ஆராதிக்கிற பிள்ளை கர்த்தருக்குள்ள வளருவாங்க. எப்படி கர்த்தருக்குள்ள வளருவாங்க? வசனத்தை கேட்பது மூலமாக. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவத்திற்குள்ள பிள்ளை வருதுன்னா கர்த்தருக்குள் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும்? ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தரோடு கூட கர்த்தருக்காகவே வாழும். அல்லேலூயா. யாருக்காக வாழும்? ஆமா, கர்த்தருக்காக ஊழியம் செய்யும். நான் வந்த உடனே பார்த்தேன், பாஸ்டர் தன்னுடைய மகனை இட்டுட்டு வந்தாரு. என்கிட்ட என்ன பிரைஸ் அவுட் பண்ணிட்டு, வாப்பா அப்படி முன்னாடி போய் பாக்ஸ் ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு தன் மகனை அழைத்து கொண்டு போனார். நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தம்பி வா, நம்ம போய் ரெடி பண்ணுவோம் சொன்ன உடனே அந்த பிள்ளை கூட வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்றதுக்கு உதவியா அந்த பிள்ளை இருக்கிறான். நான் கவனிச்சேன். கவனிங்க, கர்த்தர் கூட இருக்கிறவர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் கர்த்தருக்காக வாழ்வார்கள். அல்லேலூயா. ஹானா கிரேஸ் கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழணும். அந்த பிள்ளையை தேவனாகிய கர்த்தர், அந்த பிள்ளையோடு கூட தான் கர்த்தர் இருப்பார். அது வந்து சாமுவேல் கிட்ட பார்க்க முடிஞ்சது. கர்த்தரோடு இருந்தான், கர்த்தருக்குள் இருந்தான், கர்த்தருக்காக வாழ்ந்தான். அதனாலதான் சாமுவேல் பேசின எந்த வார்த்தை கர்த்தர் தரையில விடலையா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற தீர்க்க தரிசனமாய் ஹானா வளர்ந்து, ஆமென், ஹானா கிரேஸ் வளர்ந்து அவள் பெரியவள் ஆகும் பொழுது அவள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தீர்க்க தரிசனமாய் மாற்றுவார். அல்லேலூயா.
சொல்லுவாங்க, மா நீ ஒரு வாய் ஒரு சொல்லுவாங்களே உலகத்துல ஒரு 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 நல்ல செய்தி சொல்லுமா, ஒரு வாய்மொழி சொல்லுமா, எங்களை ஆஸ்வதிக்கிற மாதிரி சொல்லுமா. அந்த பிள்ளை சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், தீர்க்க தரிசனமாய் மாற்றுவார். ஆம் என்றும் ஆமென் என்றும் அது நடைபெறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியாது, ஆனா பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் பேசினான் பாப்பா, அதே மாதிரி கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹேனா கிரேஸ கிருபையாய் தந்த தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அந்த மகளோடு கூட இருந்து அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் ஹேனா கிரேஸோடு கூட இருக்கிறார். நீங்க எல்லாம் பிளஸ் பண்ணும்போது சொல்லுது, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு கூட. அந்த பிள்ளைக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நீங்க அப்படி சொல்லி பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். எல்லாரும் கண்ணில் வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. எந்தன் இயேசு நல்லவரே, ஆமென். அவர் என்றுமே இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஆமா, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற. ஹானா கிரேஸ் வந்து பிரதர் ரூபன் அவர்களுக்கும் ஷாலினி அவர்களுக்கும் கர்த்தர் கிஃப்டா கொடுத்திருக்கிறார். பைபிள்ல பார்வோனுடைய சகோதரி அவங்க வந்து மோசே எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நைல் நதியில அவங்க அக்கா விட்டுடுவாங்க மோசே. அந்த குழந்தைய அவங்க எடுத்து அவளுக்கு வளர்க்க முடியாது. அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க. அவங்க அக்கா கிட்ட சொல்லி அந்த பிள்ளையுடைய அம்மா வர சொல்லுவாங்க. அந்த பிள்ளையுடைய அம்மா வந்த உடனே இவங்க அந்த பிள்ளையை அவங்க கையில கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. இந்த பிள்ளை எனக்காக. இன்னைக்கு நான் சொல்றேன், ரூபன் அவர்களுக்கும் ஷாலினி அவர்களுக்கும் கர்த்தர் ஹேனா கிரேஸ ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்து சொல்றாரு, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. யாருக்காக வளர்க்கணுமா? கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. வளர்த்து அவர் கையில கொடுங்க. நிச்சயமாய் இந்த மகளை கர்த்தர் அவர் விதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாங்க எல்லா ஊழியக்காரர்களாய் சேர்ந்து ஹேனா கிரேஸ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே நாங்கள் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். எல்லா இருக்கிறதிலிருந்து உங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹேனா கிரேஸ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளையோடு கூட இருப்பாராக. ஆமென். Shall we stand? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமாக. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சாமுவேல் என்ற பிள்ளையானோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் எப்படி இருந்தார் தெரியுங்களா? அந்த பிள்ளை கர்த்தரோடு கூட இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருக்குள் கர்த்தரோடு இருக்கணும்னா தேவ ஆலயத்திற்கு போகணும்.
கர்த்தருக்குள்ள இருக்கணும்னா வேத வசனத்தை பிள்ளை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆமா, கர்த்தருக்காக எழும்பணும்னா ஸ்தோத்திரிக்க, கர்த்தருக்காக வாழணும்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஆமென். ஹேனா கிரேஸ் சபைக்கு போகிறவளாய், ஹேனா கிரேஸ் கர்த்தருடைய வேத வசனத்தில் வளர்கின்றவளாய், ஹேனா கிரேஸ் கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்றவளாய் தேவன் அந்த மகளை மாற்றும்படியாக உங்கள் இருக்கிற இடத்துல எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பிள்ளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மோடு இருக்க வேண்டும் அப்பா, உமக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவரே, உமக்காக வாழணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளையோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் இருப்பார். அந்த பிள்ளையுடைய வார்த்தையை தேவன் தரையில விழவிட மாட்டார். அந்த பிள்ளையை கர்த்தர் பரிசாக ஆசீர்வாதமாக பிரதர் ஸ்தோத்திரிக்கிறோம் ரூபன் அவர்களுக்கும் ஷாலின் அவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடுமா, எனக்காக வளர்த்திடு. சாமுவேல் தேவ ஆலயத்துல வளர்ந்தான், தேவ சமூகத்தில் வளர்ந்தான், கர்த்தருக்காக ஊழியம் செய்தான், ஏலிக்காக ஊழியக்காரனோடு இருந்து ஊழியத்தில் இருந்தான், கர்த்தருடைய பணிவிடைகளை செய்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். பிள்ளை வளர வேண்டுமா, பிள்ளை ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமா, தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வாங்க, வசனத்தை கற்றுக் கொடுங்க. ஓ, ஊழிய பாரத்தை பிள்ளைக்குள்ள ஏற்படுத்துங்க. ஆமா, ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாய் அந்த பிள்ளையோடு கூட கர்த்தர் இருப்பார். நிறைய பேர் சொல்ற வார்த்தை, என் பிள்ளை தரித்திரனா இருக்கிறதா, ஸ்தோத்திரிக்கிறோம், அவனுக்கு தருதலையா இருக்கிறான், சரியா படிக்க மாட்டேன்றான், அவன் உருப்பட மாட்டேன்றான், அவன் நல்ல பிள்ளையா இல்ல. என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும்னா இன்றைக்கு எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே என் பிள்ளைய உங்களுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரம்பா, அவனுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறேன்யா, உங்களுடைய தரிசனத்தை இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், என் பிள்ளையோடு கூட இருங்க ஆண்டவரே, என் பிள்ளையும் நீங்க ஆசீர்வதின்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கரலை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இந்த நாள் ஹேனா கிரேஸையும் நீ ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த நாள் பிறந்த நாள் காண்கிற ஹேனா கிரேஸையும் அவருடைய பெற்றோரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரின் ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எனக்கு வாய்ப்பளித்த அன்பு போதகர் ஆண்டவர் தாமஸ் அவருடைய துதிக்கிறோம். ஐயா அவர்களுக்காகவும், துணைவியார்கள் ஐயா அவர்களுக்காகவும், சகோதரிக்காகவும் மற்றும் ஆண்டவர் சபையாருக்காகவும், ஆண்டவரே வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதரர் ராபின் ஐயாவுக்காகவும் ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து இந்த ஆண்டவரே பர்த்டே ஃபங்க்ஷனை சிறப்பாக ஆசீர்வாதமாக நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நம்ம அமருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முன்னாடி சேர் இருக்குது, முன்னாடி வந்து உட்காருங்க. வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருக்க உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே விசேஷமாக அருமையான தம்பி ரூபன், ஷாலினி இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பிள்ளைக்கான ஒரு வாழ்த்துதலை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான பாஸ்டர் நல்ல ஒரு வேத வார்த்தையை கொடுத்தார். அது வேதத்தினுடையதான சாராம்சம். பொது வாழ்க்கைக்குரிய ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி இந்த நேரத்திலே பிள்ளைக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருக்கலாமா? ஹலோ குட்டீஸ், ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. குட்டீஸ் கூப்பிடுங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? குட். கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. தம்பி ரூபன் இல்லையா? சரி, கவனிங்க. பிள்ளைகளை வளர்க்கிற காரியம் என்பது ரொம்ப கவனமான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். பிள்ளைகளை வளர்ப்பது. ஒரு வீட்டில் ஒரு கதை சொல்றேன், குட்டி பிள்ளைங்களாம் கவனிங்க, கொஞ்சம் பெரியவங்களுக்கு கவனிங்க. ஒரு வீட்டில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நம்ம விளையாடலாமா, குடும்ப விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை வெளியில போயிருந்த அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா கவனிக்கிறாங்க. இது என்னடா புது விளையாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. நீங்க எல்லாம் கவனிக்கிற மாதிரி அவங்களும் கவனிக்கிறாங்க வெளியில இருந்து. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் என்ன பண்ணா, நேரா வெளியில போய் விளக்கமாற தூக்கிட்டு வந்தான். நேரா போய் என்ன பண்ண தூக்கிட்டு வந்தான்? விளக்கமாற தூக்கிட்டு வந்தான். இந்த பொண்ணு நேரா போய் கிச்சன்ல போய் நல்ல ஒரு ஆப்பக்கரண்டியை தூக்கிட்டு வந்துச்சு. தூக்கிட்டு வந்து இந்த பையன் விளக்கமாத்த வச்சு தங்கச்சி அடிக்க, தங்கச்சி அண்ணனை ஆப்பக்கரண்டி வச்சு அடிக்க. இது நடந்ததுன்னா அப்பா அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நீங்க ரெண்டு பேரும் இப்படித்தானே வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, அதே போல நாங்களும் விளையாடுறோம் அப்படின்னாங்களாம். சோ பிள்ளைகள், நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகள் அதிகம் கற்றுக்கொள்ளுகிற இடம் பெற்றோர் இடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோர்களாக இருக்கிறதான நாம் கவனிக்க வேண்டிய ஒரு எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்,
பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறோமே அதை தான் பிள்ளைகள் பார்த்து பின் நாட்களிலே செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாராம். அப்பா அம்மா வெளியில போயிட்டாங்க. அப்பா அம்மா வெளியில போன உடனே அந்த கெஸ்ட் கேட்கிறாரு, அப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பையன் சொல்றான், அந்த லூசு எங்கேயாவது போயிருக்கும். எப்படி? அந்த லூசு எங்கேயாவது போயிருக்கும் அப்படின்னு. உடனே அம்மா எங்கப்பான்னு கேட்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பைத்தியக்காரி யார் வீட்டுல போய் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அப்பா அம்மாவை அப்படி சொல்றாரு, அம்மா அப்பாவை இப்படி சொன்னாங்க. பிள்ளைகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஷாலினியும் ரூபன் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன பேசுறோமோ அவங்க நல்லா கவனிக்கிறாங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இவர்களுக்கு சொல்லி நான் வாழ்த்துதலை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தினுடைய 80ஆம் வசனம் வீதமாய் சொல்லுகிறது, இயேசுவானவர், வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கவனிங்க, இப்போ ரூபன் தப்பிச்சு போயிட்டான், ஷாலினி மட்டும் மாட்டிக்கிட்டீங்க. அவன் வந்தவனே பாஸ்டர் என்னை வச்சு செஞ்சுட்டாரு, நீ இதெல்லாம் கேட்டுக்கன்னு சொல்லிருங்க, சரிங்களா? நம்ம நல்லா கவனிக்கணும். பிள்ளையை வளர்க்கிற விஷயத்துல, ஹானாவை வளர்க்கிற விஷயத்துல முதலாவது ஞானம். ஞானத்துல, ஞானம் என்று சொல்லும்போது தேவனுடைய ஞானம், உலக ஞானம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த வேர்ல்ட்லி நாலேஜே கிடையாது. நிறைய சூழ்நிலைகளை சரியா பேச தெரிய மாட்டேங்குது நிறைய பிள்ளைங்களுக்கு. ஸோ பெற்றோராக இருக்கிற நாம் உலக ஞானத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இரண்டாவது காரியம் வளர்ச்சி. எல்லா விதத்திலையும் பிள்ளை என்ன செய்யணும்? வளர வைக்கணும். மூணாவது தேவ கிருபை, கடவுளை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. நான்காவதாக மனுஷருடைய தயவு. இது எப்படின்னா, மனுஷருடைய தயவுன்னு சொல்லும் போது நீங்க நிறைய பிள்ளைங்களுக்கு உறவுகளை குறித்ததான மரியாதை கிடையாது. உறவுகளை குறித்தான மரியாதை அன்னைக்கு இந்த 90s கிட் 80s கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் உறவுகளோடு சேர்ந்து இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைகள் கிடையாது. பிள்ளைகள் அதிகமாக மொபைல், டிவி, லேப்டாப் அப்படின்னு சொல்லி மாடர்ன் டெக்னாலஜில இருக்கிறதுனால உறவுகளை குறித்ததான ஒரு தெளிவு அவங்களுக்குள்ள இல்லை. இந்த விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். பிள்ளைக்கு மனுஷ தயவு, தாத்தா, பாட்டி, மாமா. ரூபன் நீங்க வாங்க, கொஞ்சம் உங்களுக்கு தான் பேசிட்டு வாங்க, சரிங்களா? சரி, இது யாராவது ஒருத்தர் ரெடி பண்ணுவாங்க. வேற யாரும் மேல வச்சுங்க, ரெடி பண்ணுங்க. வேற யாராவது கூப்பிட்டு ரெடி பண்ணுங்க. அப்போ மனுஷ தயவு, உறவுகளை குறித்ததான நல்ல காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி. நீ நிறைய காமிக்கவே மாட்டேங்கிறோம், மொபைல காமிச்சு சாப்பாடு கூட்டுறோம். அன்னைக்கெல்லாம் வெளியில கூட்டு போய் நிலா காமிச்சு, தாத்தா பாட்டி காமிச்சு சாப்பாடு ஊட்டினாங்க. ஸோ மனுஷ தயவு. அடுத்து பிள்ளையை வளர்க்கிற விஷயத்துல மனிதாபிமானம், ரொம்ப கவனம். இன்னைக்கு நிறைய மனிதாபிமானமே கிடையாது. குழந்தைகளை வளர்க்கிற விஷயங்களிலே முதலாவது அவர்கள் மனிதத்தன்மையோடு வளர வேண்டும். அதற்கு பின்புதான் கடவுளுக்கு குறித்த பயம் அதிகமாய் அவர்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு பக்தி இருக்குது, ஆனா மனுஷனை சக மனிதன் என்ன செய்வதில்லை, நேசிக்கிற அனுபவங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லிக்கிறார், உன்னை நேசிக்கிற போல பிறனையும் நீ நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த 4 காரியம் நீங்க கவனமா வச்சுக்கோங்க. வளர்த்தி, ஞானம், தேவ கிருபை, மனுஷ தயவு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இந்த நாளில் அருமையான மூத்த போதகர் இந்த நாளில் வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி நாம் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குட்டிஸுங்கெல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். நாம் ஜெபிக்க போகிறோம். தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். உங்கள் கரங்களை இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீட்டலாம். நாம் வந்திருக்கிற நோக்கம் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க மாட்டேன்தான். அந்த பிள்ளையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆகவே உங்கள் கரங்களை நீட்டி அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க எல்லாரும் கண்களை மூடணும். யாரும் கண்ணை திறக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு கூடமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
தாவீது சொல்லுவான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி இந்த குழந்தையை பிராணுக்கு அழிவுக்கு விலைக்கு காத்து ஆண்டவரே இந்த பிள்ளையை ஓராண்டு காலமாக கர்த்தருடைய கரங்களில் வளர்த்து கொடுத்திருக்கிறீர். அருமையான ஷாலினியும் ரூபனும் உமக்கு பிரியமான பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிற அந்த கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்த்திட அந்த பிள்ளைகளுக்கு போதுமான நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு எஸ்தரை போல வளரட்டும், ஒரு தெபோராளை போல வளர்க்கட்டும், ஒரு ஆப்பேசன் குமாரியை போல வளர்க்கட்டும். கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளையாய் இந்த பிள்ளையை வளர்க்கத்தக்கதாக ஞானத்தையும் சகல ஆசீர்வாதங்களையும் ரூபனுக்கும் ஆண்டவரே மாலினிக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். இதோ ஒருவராய் அல்ல, அநேக மக்களாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். ஊழியக்காரர்களாய், உம்முடைய தாசர்களாய், நேசிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் கரங்களை அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீட்டி இருக்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும். எந்த விதமான ஆண்டவரே ஆபத்தும் வியாதியும் பிரச்சனையும் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் வராதபடி இனி வரப்போகிற ஒவ்வொரு ஆண்டிலேயும் எங்கள் தேவனுடைய பிரசன்னம் அந்த குடும்பத்தோடு கூட இருந்து அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து அந்த பிள்ளையை மேலாக்கி ஆண்டவரே நீர் உயர்த்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அனைவரையும் உடைய கரத்தை ஆண்டவரே நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்க உதவி செய்வீராக. அருமையான செய்தியை கொடுத்த மகனையும் ஆண்டவரே நடத்தின பிள்ளைகளையும் உடைய ஊழியக்காரர்களையும் அவர் கொடுத்த ஆண்டவரே அந்த அற்புதமான ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி. அதை ரூபனும் மற்றும் சாலினியும் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளேயே எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்கிற ஆண்டவரே ஞானத்தில் வளர்த்து ஆளாக்க உதவி செய்வராக. இதோ இங்கே வந்திருக்கிற யாவரையும் அவருடைய பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களும் கூட இந்த போதனையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக தம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கிய சமாதானம் சுகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் விசேஷமாய் ஹானாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். God bless you. அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் உற்றார் உறவினருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல் நீங்கள் வந்து பாப்பா ஆசீர்வதிச்சது ரொம்ப சந்தோஷம். இது போல் உங்கள் ப்ரேயரில் வைக்குமாறு தாழ்முறைக்கு. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த
விண்ணிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதிர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதிர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர்.
யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேவைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே. தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே. தானனா தானனா தானனா, என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே. தானனா தானனா தானனா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. எனக்கா இத்தனை கிருப, என்மே அளவற்ற கிருப. எனக்கா இத்தனை கிருப, என்மே அளவற்ற கிருப. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ
நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவனா. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவனான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஹல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. ஏசப்பா ஏசப்பா பாசமுள்ள ஏசப்பா, இங்கே
கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை இலச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே.